ஹலோ காய்ஸ், இன்னைக்கு இந்தியன் பாலிட்டியில பிரியாம்பிள் பத்தி தான் பார்க்க போறோம். ஓகே, இந்திய அரசியலமைப்பு சாசனத்தின் அடிப்படை கூறுகள் எனும் கோட்பாடு எந்த வழக்கின் தீர்ப்பில் உருவாக்கப்பட்டது? கிருஷ்ணசாமி வெர்சஸ் இந்திய ஒன்றியம், கேசவானந்த பாரதி வெர்சஸ் இந்திய ஒன்றியம், எஸ்.ஆர். பொம்மை வெர்சஸ் இந்திய ஒன்றியம், குல்தீப் நாயர் வெர்சஸ் இந்திய ஒன்றியம். The answer is கேசவானந்த பாரதி வெர்சஸ் இந்திய ஒன்றியம் 1973. எந்த வழக்கில் உச்சநீதிமன்றம் இந்திய அரசியலமைப்பின் அடிப்படை கட்டமைப்பை ஏற்கின்ற கொள்கையை பயன்படுத்தியது? கேசவானந்த பாரதி வழக்கு, லோக்நாத் வழக்கு, மினர்வா மில்ஸ் வழக்கு, வாமன் ராவ் வழக்கு. The answer is கேசவானந்த பாரதி வழக்கு. 1977 இந்திய அரசியலமைப்பு சாசனத்தின் முகப்புரையில் எந்த வார்த்தை சேர்க்கப்பட்டது? மக்களாட்சி, மதசார்பற்ற, இறையாண்மை கொண்ட குடியரசு. ஆன்சர் மதசார்பற்ற. போஸ்ட் முகவுரை அரசியலமைப்பின் அடையாள அட்டை என்று கூறியது யார்? டாக்டர் பி.ஆர். அம்பேத்கர், என்.ஏ. பால்கிவாலா, ராம் மனோகர் லோகியா. த ஆன்சர் இஸ் என்.ஏ. பால்கிவாலா. அடையாள அட்டை, ஐடென்டி கார்டுன்னு யார் சொன்னாங்கன்னா என்.ஏ. பால்கிவாலா தான் சொன்னாங்க. 5th question. முகப்புரை என்பது அரசியலமைப்பின் திறவுகோல் என்று கூறியவர் யார்? ஏர்னஸ்ட் பார்க்கர், கே.எம். முன்ஷி, பி.ஆர். அம்பேத்கர், டி.டி. பாசு. அது யாரு சொன்னாங்க திறவுகோல்னு? ஏர்னஸ்ட் பார்க்கர் தான் சொன்னாங்க. 6வது கொஸ்டின். இந்திய அரசியலமைப்பின் முகவுரை தொடர்பாக சரியானவை எவை? அது 4 வகையான நீதியை பெற்றுள்ளது, அது 5 வகையான சுதந்திரத்தை பெற்றுள்ளது, அது 6 வகையான சமத்துவத்தை பெற்றுள்ளது, அது 7 வகையான சகோதரத்துவத்தை பெற்றுள்ளது. The answer is அது 5 வகையான சுதந்திரத்தை பெற்றுள்ளது. 7th question. சுதந்திரம், சமத்துவம் மற்றும் சகோதர கொள்கை எங்கிருந்து கொண்டு வரப்பட்டது? அயர்லாந்து புரட்சி, பிரெஞ்சு புரட்சி, ரஷ்ய புரட்சி, அமெரிக்க புரட்சி. எங்கேருந்து கொண்டு வந்தாங்கன்னா பிரெஞ்சு புரட்சியிலிருந்து தான் கொண்டு வந்தாங்க. இந்திய அரசியலமைப்பின் எந்த விதி சட்ட திருத்த முகப்புரையில் மாற்றம் செய்துள்ளது? எந்த சட்ட திருத்தத்துல மாற்றம் செய்யப்பட்டாங்கன்னு கேக்குறாங்க. The option is 42வது திருத்தம், 61வது திருத்தம், 72வது திருத்தம், 74வது திருத்தம். ஆன்சர் 42வது திருத்தம். 9வது கொஸ்டின். கீழ்கண்ட எந்த சட்ட திருத்தத்தில் மதசார்பற்ற, சமதர்ம மற்றும் ஒருமைப்பாடு என்ற பதக்கங்கள் சேர்க்கப்பட்டுள்ளன? 42வது திருத்தம், 44வது திருத்தம், 46வது திருத்தம், 52வது திருத்தம். The answer is 42வது திருத்தம். முகப்புரையை பொறுத்த வரைக்கும் ஏதாவது திருத்தம் எந்த அமெண்ட்மெண்ட்னு கேட்டாலே நீங்க கண்ணை மூடிட்டு 42nd அமெண்ட்மெண்ட் நீங்க போடலாம். முகவுரையில் உள்ள முக்கிய சொற்றொடர்களை அவைகளின் பொருட்களோடு பொறுத்துக்க. இது மேட்ச் கேட்டிருக்காங்க. இறையாண்மை, குடியரசு, சுதந்திர உரிமை, சமத்துவம். இறையாண்மைங்கிறதுக்கு ஆன்சர் மேட்ச் ஆகிதான் இருக்கு. இறையாண்மைக்கு அதற்கு மேலான உச்ச அதிகாரம் இல்லை. குடியரசுக்கு அரசின் தலைவர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர். சுதந்திர உரிமை, தனிநபர் மேம்பாட்டிற்கான வாய்ப்புகள். சமத்துவம், பாகுபாடு இல்லை. நெக்ஸ்ட் கொஸ்டின். 1949ஆம் ஆண்டு அக்டோபர் 17ஆம் நாள் ஏற்றுக்கொள்ளப்பட்ட கீழ்கண்ட எந்த ஒன்று இந்திய அரசியலமைப்பின் முகவுரைக்கு அடித்தளமாக அமைந்துள்ளது? அரசியல் நிர்ணய சபையில் நேருவால் முன்மொழிக்கப்பட்ட இலட்சிய தீர்மானங்கள், பாலகங்காதர திலகரின் சுயராஜ்ய அறிக்கை, காந்திஜியின் ராமராஜ்யம், அரசு நெறிமுறை கொள்கைகள். எதுனா ஆன்சர் ஏ அரசியல் நிர்ணய சபையில் நேருவால் முன்மொழியப்பட்ட லட்சிய தீர்மானங்கள். அதுதான் குறிக்கோள் தீர்மானங்கள் சொல்றாங்கல்ல, அதுதான். சமதர்மம் மற்றும் சமய சார்பின்மை என்ற வார்த்தையை எந்த அரசியலமைப்பு திருத்தத்தின்படி முகப்புரையில் சேர்க்கப்பட்டது? நான் முகப்புரையில அமெண்ட்மெண்ட்னு வந்தாலே நீங்க எந்ததான் சொல்லணும்னு சொல்லியிருக்கேன். 42nd அமெண்ட்மெண்ட் தான். 41, 42, 46, 47. The answer is 42வது திருத்தம். 13th question. முகமுறை என்பது இறையாண்மையான மக்களாட்சி குடியரசின் ஜாதகம் என கூறியவர் யார்? சார் அல்லாடி கிருஷ்ணசாமி ஐயர், டாக்டர் பி.ஆர். அம்பேத்கர், கே.எம். முன்ஷி, எம். ஹிதயதுல்லா.
The answer is K.M. முன்ஷி. பின்வரும் அரசியலமைப்பு திருத்தங்களில் எந்த ஒன்று முகப்புரையில் மாற்றங்களை செய்வதன் மூலம் மறுபதிப்பு என அழைக்கப்பட்டது? 40வது திருத்தம், 42வது திருத்தம், 41வது திருத்தம், 43வது திருத்தம். The answer is 42வது திருத்தம். முகப்புரைன்னு வந்தாலே நீங்க 42nd அமெண்ட்மெண்ட்டை கண்ணை மூடிட்டு சூஸ் பண்ணலாம். முகவுரையின் நோக்க தீர்மானத்தை யார் கொண்டு வந்தது? ஜவஹர்லால் நேரு, P.N. ராவ், K.M. முன்ஷி, P.R. அம்பேத்கர். யார் கொண்டு வந்தாங்கன்னா ஜவஹர்லால் நேரு தான் கொண்டு வந்தாங்க. இந்திய அரசியலமைப்பின் முகப்புரையில் குறிப்பிடப்பட்டுள்ள 4 குறிக்கோள்கள் என்னென்ன? நீதி, தன்னுரிமை, சமத்துவம் மற்றும் உடன்பிறப்புரிமை, சமநல சமுதாயம், சமய சார்பின்மை, மக்களாட்சி குடியரசு. ஆப்ஷன் 3 தன்னுரிமை, சமத்துவம், உடன் பிறப்புரிமை மற்றும் மத சார்பின்மை. நீதி, தன்னுரிமை, கூட்டாட்சி மற்றும் மக்களாட்சி. The answer is நீதி, தன்னுரிமை, சமத்துவம் மற்றும் உடன் பிறப்புரிமை. கீழ்வரும் எந்த நாட்டு அரசியலமைப்பில் இருந்து குடியரசு மற்றும் சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் என்ற கூறுகள் பெறப்பட்டன? பிரான்ஸ் அரசியலமைப்பு, அமெரிக்க அரசியலமைப்பு, ஜப்பான் அரசியலமைப்பு, கனடா அரசியலமைப்பு. The answer is பிரான்ஸ் அரசியலமைப்பு. பின்வரும் எந்த கூற்றின் எல் பால்கிவாலா ஓடு தொடர்புடையது? முகப்புரையின் அரசியலமைப்பின் அடையாள அட்டை, முகவுரை நமது இறையாண்மை மற்ற ஜனநாயக குடியரசின் ஜாதகம், முகவுரை இந்திய அரசியலமைப்பின் முக்கிய பகுதி, முகவுரை அரசியலமைப்பின் திறவுகோல். The answer is முகவுரை அரசியலமைப்பின் அடையாள அட்டை. இந்திய அரசியலமைப்பின் முகவுரையில் மதசார்பின்மை கொள்கை எந்த சட்ட திருத்தத்தின்படி சேர்க்கப்பட்டது? 40வது சட்ட திருத்தம், 42வது சட்ட திருத்தம், 44வது சட்ட திருத்தம், 43வது சட்ட திருத்தம். The answer is 40வது சட்ட திருத்தம். முகவுரையில் பயன்படுத்தப்படும் சகோதரத்துவம் என்ற சொல் தொடர்புடைய சரியான கூற்றை தேர்வு செய்க. அது பிராந்தியவாதத்திற்கு இடமளிக்காது, அது வகுப்புவாதத்திற்கு இடமளிக்காது, அது சாதியவாதத்திற்கு இடமளிக்காது. The answer is A மற்றும் B. அது பிராந்தியவாதத்திற்கு இடமளிக்காது, அது வகுப்புவாதத்திற்கு இடமளிக்காது. பொறுத்துக. அரசியல் ஜாதகம் K.M. முன்ஷி. அரசியலமைப்பின் சாவி எர்னஸ்ட் பார்க்கர். அரசியலமைப்பின் ஆன்மா தாகூர்தாஸ் பார்கவ். வழக்கறிஞரின் சொர்க்கம் சர் ஐவர் ஜென்னிங்ஸ். எல்லாமே ஆப்ஷன்ஸ் டைரக்டா இருக்கு, பார்த்துக்கோங்க. கீழ்காணும் சொற்கள் முகப்புரையில் எந்த வரிசையில் இடம்பெற்றுள்ளன? மக்களாட்சி, சமதர்மம், இறையாண்மை, மத சார்பின்மை, குடியரசு. ஃபர்ஸ்ட் இறையாண்மை, நெக்ஸ்ட் சமதர்மம், தேர்ட் மத சார்பின்மை, ஃபோர்த் மக்களாட்சி, ஃபிஃப்த் குடியரசு. இன்னைக்கு பிரியாம்பிள் அதாவது முகப்புரையில உள்ள ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் எல்லாம் பார்த்தோம். நாளைக்கு நெக்ஸ்ட் டாபிக் பார்க்கலாம். தேங்க்யூ, பாய்.